ஹாய் மக்களை, குட் மார்னிங், வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு சட்னி தாங்க. துவையல்னு சொல்லலாம், சட்னின்னு சொல்லலாம். என்ன இருக்குட்ட முக்கியமான சட்னி. ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, தாளிப்பு வடகத்தில் எப்படிங்க நம்ம சட்னி செய்ய முடியும்னு. செஞ்சு சாப்பிட்டு இருக்கிறவங்க அதை எப்போவுமே செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். ஆனால் இவங்க இப்போ புதுசாக நம்ம எல்லா இடத்துலையும் கேட்குறது, நம்ம கடையில் தாளிப்போடவங்க வாங்குறவங்க இதில் போய் எப்படிங்க சட்னி செய்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கோசரம் என்ன சொல்கிறேன், ஒரு 3 தக்காளி, சின்ன தக்காளி தாங்க, 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன பல் தான், ஒரு 7 பல் 7 பல் பூண்டு, ஒரே ஒரு சின்னதாக இவ்வளோண்டு தேங்காய், அவ்வளோதான் இருக்குது. உளுந்து பாருங்க, ஒரு 25 கிராம் ஆகும். 25 கிராமுக்கு மேலவே இருக்கும். இந்த டப்பா அந்த மாதிரி தெரியுது. அதனால் இதுக்கு உளுந்து தான் நமக்கு முக்கியம். கடலைப்பருப்பு சும்மா 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூனு ஜீரகம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் இருக்கும். 1/2 ஸ்பூனுக்கு மேலே ஜீரகம் எடுத்துக்கலாம். இதுக்கு காரத்துக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு நம்ம மிளகா போட்டுக்கலாம். இது மிளகா ரொம்ப காரமாக இருக்கும், அதனால நான் 2 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். ஒரு பாக்ஸ் சைஸுக்கு மேலே இந்த இவ்வளோண்டு புளி. தாளிப்போடகம் இவ்வளோ எடுத்து, 1 கப்பு தாளிப்போடகம் 100 கிராமுக்கு மேலே இருக்கும். இது வெயிட் போட்டோம்லன்னா, ஏன்னா நாங்கள் பொடியாகவும் உருண்டை பிடிச்சி காய் போட்டு எடுத்து, சில பேருக்கோசரம் கம்மியாக கொடுப்பீங்களா, ஏன்னா நம்ம வெயிட் போடும்போது ஒரு உருண்டை பெருசாக வரும், ஒரு உருண்டை சின்னதாக வரும். அது பிச்சு போட்டால் அது ஒரு மாதிரியே நினைக்கிறாங்க உடச்சி போடும்போது. அதனால என்ன செஞ்சுட்டுங்க, சில பேர் அப்படி வாங்குறவங்களுக்கும் அது வெயிட் கணக்கு நம்ம 1/2 கிலோ 1/4 கிலோ போட்டு வச்சுருக்கிறது, அது தனியாக. இது பொடியாக, இது ஒரு 8 கிலோவுக்கு மேலே வெங்காயத்தை பொடியாக போட்டு நல்லா உருண்டை பிடிச்சி, நான் காட்டியிருப்பேன் இல்லைங்களா லாஸ்ட் இதுதான் பேட்சுன்னு சொல்லிட்டு. அது இந்த கொஸ்டின் கேட்குறவங்களுக்கோசரமே எனக்கே ஒரு டவுட் சரி செஞ்சிடலாம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே உதிரியாக பண்ணி மறுபடியும் விளக்கெண்ணெய் போட்டு பேசுந்து வெயில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது துவையல் செய்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது உடைக்கணும், அது இல்லை இது இல்லைன்றது மாதிரி தெரிஞ்சுக்காம. இதில் நமக்கு வெந்தயம், விளக்கெண்ணெய், ஜீரகம், கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் தான் நிறையா. இது நமக்கு எது நன்மைன்னா, கண் எரிச்சல், வயிறு, அடி வயிறு வலிக்குது, சூட்டுனாலும் வலிக்குதுன்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது. திடீர்னு வெயில் போயிட்டு வர்றவங்களுக்கு, ஃபேன்லேயே உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சூடாகிட்டால் உடம்பு கண் எரிச்சல் வரும், லூஸ் மோஷன் ஆகிற மாதிரியும் இருக்கும், தொப்புளுக்குள்ள ரொம்ப வலி அடிக்கடிக்கு வர்றவங்களுக்கு தாளிப்போடகம் வாரத்தில் 2 நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களா தெரியாது, சட்னியாக எடுத்துகிட்டே தான். நம்ம தாளிப்போடகம் குழம்புல கொஞ்சோண்டு போட்டு சமைக்குவோம், இப்போ அது கொஞ்சம் தான் வரும். இது நம்ம இப்போ 1 கப்பு 100 கிராமுக்கு மேலே எடுத்துருக்கிறேன். இதில் நமக்கு மேக்ஸிமம் எதுவுமே வெந்தயம் கலக்கிறதுல கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாமே, பெருங்காயம் முதல் கொண்டு இருக்குது. நமக்கு தேவைக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். ஏன்னா உளுந்து நிறைய போட்டிருக்கிறோம்ப. இதில் கருப்பு உளுந்து போட்டு நம்ம அந்த உடச்சி கருப்பு உளுந்து இருக்கு இல்லைங்களா, தோல் எடுக்காமல் இருக்கிறது, அது போட்டால் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் அது எடுக்கலை, பின்ன மேலே பாக்ஸ்லாம் எடுத்து இறக்கி வச்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு இது முழு உளுந்தவே எடுத்துருக்கிறேன். பருப்பு இருக்குது. இது போட்டால் நான் அந்த உடச்சி உளுந்து போட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இது போட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இதில் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், ரைஸ் பிராண்ட் ஆயில்
இது 3 வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தேவைக்கு ஏன்னா நம்ம அதிகமாக வந்து எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க. விளக்கெண்ணெய், அது வெந்தயம், இதெல்லாம் வந்து நமக்கு சூட்டை தணிக்கும், முடி வளர்ச்சி, கண் எரிச்சல், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நன்மை கொடுக்கும். இது அதெல்லாம் கண்ட்ரோல் கொண்டு வரும். ஏன்னா முடி வளர்ச்சி வந்து நமக்கு வெந்தயம் அரைச்சி போடுறது, வெந்தயம் அப்போல்லாம் வந்து சிவக்காய் வெந்தயம் இது 2 தான் நைட்டில் ஊற போட்டு காலையில் வந்து சட்டி கஞ்சிருச்சு. இருங்க நம்ம முக்கியமாக இதை பார்த்துடலாம். கொஞ்சோண்டு இந்த கடலைப்பருப்பும் சீரகமும் போட்டுடலாங்க. அப்போ எல்லாமே இதில் உளுந்து வந்து நமக்கு என்ன பெனிஃபிட்டுன்னு சொல்லிட்டு உளுந்து சாப்பிட்றதுனால நமக்கு இந்த பேக் பெயின் வர்றது, இந்த கை கால் வலி வர்றது, இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகும். அதுவும் இல்லாமல் நமக்கு உடம்புக்குள்ள வளவளப்பு தன்மை வந்து எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். உளுந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால தான் உளுந்து எடுத்துக்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இந்த வரமிளகாயும் போட்டுடலாங்க, புளியும் போட்டுடலாம். அடுத்தது வந்து கருவேப்பிலையும் போட்டுடலாம். எண்ணெயில் கொஞ்சம் வேணும்னா அப்படின்னா, ஏன்னா அதுலேயே நம்ம ஆல்ரெடியாக வந்து கருவேப்பிலையும் நாங்கள் பொடி பண்ணி தாளிப்பு உரத்துல போட்டுக்கிட்டோங்க. ஏன்னா இதெல்லாம் வணங்குறதுக்குள்ளாக வெங்காயம் வணங்குறதுக்கு, இது வணங்குறதுக்குள்ளாவும் பருப்பும் வணங்கிடும். ஏன்னா இப்பயே வந்து எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால உளுந்து, கடல் பருப்பு எல்லாமே பூண்டு பாருங்கள் நல்லா அப்படியே பொரிஞ்சு விட்டுருச்சு. இப்போ இந்த வெங்காயமும் போட்டுடலாங்க. எப்பவுமே மண் பாத்திரத்துலேயே வச்சு சமைச்சறதுக்கு சரி இதில் செய்யலாம், மக்களோட திருப்திக்கு வச்சுரும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் செஞ்சுருக்கேன். இல்லைச்சுன்னா மண் பாத்திரத்தில் தான் நான் வந்து வணக்கி கொடுப்பேன். பாருங்கள், கடலைப்பருப்பு உளுந்து எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டோம். இது வந்து நம்ம இப்போ தோசைக்கு தாங்க செய்கிறேன். தேவையாக இருந்தால் இட்லியும் ஊற்றிக்கலாம். நமக்கு என்ன தேவையோ செஞ்சுக்கலாம். இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு இது 3த்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்போ வந்து நீங்கள் கமெண்ட்டில் அது உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், எங்களுக்கு பிடிச்சிருக்கு. வெங்காயம் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி நமக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் நிறைய எடுத்துக்கிறதுனால அது வந்து அது நம்ம சின்ன வெங்காயமே காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றுல காலையில் எழுந்திரிச்ச உடனே ஏதோ ஒரு நைட்டு சாப்பாடா இல்லை வந்து இட்லி செஞ்சுருந்தா கூடாங்க. ஏன்னா அது ஆவியில் தானே வேக வைக்கிறோம்ப. அது செஞ்சுருந்தா கூட ஒரே ஒரு 1/2 இட்லி தண்ணியில் ஊற போட்டு விட்டுருங்க. அப்படியே கரைச்சி விட்டு தண்ணியில் ஊற போட்டு விட்டுருங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த இட்லி கரைச்சிட்டு அதில் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் சின்ன வெங்காயம் உரிச்சு போட்டு அதை நம்ம மடன்னு அந்த வெங்காயத்தை கடிச்சிட்டு குடிச்சோம்னா குடலில் இருக்கிற புண்ணு வந்து சீக்கிரம் சரியாகிடும். இந்த கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறது இதெல்லாமே குடல் புண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி கெட்ட நீர் உடம்புல இருக்கிறவங்களுக்கு இந்த பொதுன்னு கால் வீக்கம், கை வீக்கம் வருது இல்லைங்களா, அவங்கெல்லாம் எடுத்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சுகர் இருக்கிறவங்க, தைராய்டு இருக்கிறவங்க மேக்ஸிமம் எடுத்து சாப்பிட்லாம். அது வந்து ரொம்ப அவங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து கடுகு, வெங்காயம் எல்லாமே நல்லா பொன்னரமாக வதங்கிடுச்சிங்களா. இப்போ வந்து தக்காளி கொஞ்சம் வதங்க. ஏன்னா நம்ம தாளிப்போடுறது வந்து
ஆல்ரெடிவே வெயிலில் வச்சு நல்லா அதை வந்து வணங்கின மாதிரி தானே நம்ம அது நல்லா ஊறி அந்த வெந்தயம், இந்த கருவேப்பிலை, கடுகு, உளுந்து, உளுத்தம் பருப்பு போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு பொடி உளுந்து, கடுகுட எண்ணெயிலே ரொம்ப நாள் நல்லா ஊறி உப்பு போடுங்க, எல்லாம் நல்லா ஊறி அது பதமாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்ச நேரம், அதுவும் இந்த தக்காளி எல்லாம் போடாமல் கிராமத்தில் வந்து புளி மட்டும் ஒரு எலுமிச்சம்பழம், அதாவது ஒரு 4 பேர் சாப்பிட்றாங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி வைப்பாங்க. புளி வச்சு கல்லில் வந்து அம்மிக்கல்லில் அரைக்கிறதா இல்லை ஆட்டுக்கல்லில் ஆடுறதா இருந்தாலும் செஞ்சு சாப்பிடுவாங்க பாருங்கள். களிக்கு தொட்டு சாப்பிடுவாங்க. என்ன சொல்கிறீங்க, அவ்வளோ ஒரு அமிர்தமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதுதாங்க அவங்கெல்லாம் இன்னுமே இப்போ தான் ஏதோ ஒருத்தர் 2 பேர் இப்போ இந்த 10-20 வருஷ காலத்தில் தான் எல்லாமே கண் ஆப்ரேஷனு அது இதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னெல்லாம் யாருக்குமே அந்த வேலை இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் அந்தளவுக்கு பூமியில் விளையிற இயற்கையான பொருளை வந்து நிறைய யூஸ் பண்ணதுனால வேப்பங்குச்சியில் இப்போ நம்ம வந்து அவரின்னு ஒரு சொல்லிட்டு பெரிய அவரி, இந்த ப்ளூ கலர் பழம் விடும் பாருங்கள், அந்த பழத்தோட குச்சியை தான் பல்லு தேய்ப்பாங்க. அந்த குச்சியில் பல்லு தேய்க்கும் போது நம்ம இப்போ மரவள்ளி கிழங்கு சாப்பிடுவோம் பாருங்கள், அதே டேஸ்ட்டு. அப்போ உள்ள வந்து அவர் வேப்பங்குச்சியில் பல்லு தேய்க்கும் போது எனக்கு அந்த கசப்பு சொல்லிட்டு வாமிட்டு இருக்கிற மாதிரி இது பண்ணுவேன். இந்த வெல்லுமா அப்படின்னும் போது அந்த கசப்பு தன்மையில் அவர் அதுக்கு பேர் வந்து கூழாங்குச்சி. அதை ஒடிச்சிட்டு வந்து கொடுப்பாரு. அதை நம்ம மென்று அந்த கிழங்கு டேஸ்ட்டு வரும். மரவள்ளி கிழங்கு, குச்சி கிழங்குல அதோட டேஸ்ட் வரும். அதை அப்படியே பல்லு தேய்ச்சிட்டு மென்று அந்த சாறு வந்து நான் அப்படியே குடிச்சிடுவேன். அப்படியே முடிஞ்சிடுவேன், கீழே துப்ப மாட்டேன். ஏன்னா அது டேஸ்ட் வந்து கசப்பு இல்லாமல் அப்படியே வந்து நல்லா இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி இல்லை, அதெல்லாம் ஒரு காரணம். இப்போ நம்மளே வந்து வழி தேடிட்டு கிளம்பி போகிறதுக்கு கடவுள் கூப்பிடுவார், போயிடலாம். எந்த நேரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம அவர் கூப்பிட்டு உடனே ஓடி போயிடலாம் அப்படிங்கிற வந்துடுச்சு, வயசு வந்துடுச்சு நமக்கு. எல்லாமே நமக்கு வந்து நம்ம குடும்பத்தில் நமக்கு அப்பா, தாத்தா, பாட்டி இவங்கெல்லாம் வந்து ஜெனரேஷன் சொல்லி கொடுத்தது, கற்றுக் கொடுத்தது தான் நம்ம பேசிட்டு போகிறோம். சில விஷயம் இப்போ வந்து நம்மளாக தெரிஞ்சு கற்றுக்கிறது இருக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இது தாலி கொடங்கன்றது வந்து அப்படியே ஒரு 2 வடகத்தை ஒரு 5 பேர் 6 பேர் இருந்தாங்க. 2 வடகத்தை அப்படியே உடச்சிட்டு கல்லில் மண் அந்த மூடி மாதிரி இருக்கும், மண் சட்டி. அது போட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெயா இல்லை நல்லெண்ணெயா, தேங்காய் எண்ணெய், எல்லாம் வேர்க்கடலை எண்ணெய், மேக்ஸிமம் வந்து நல்லெண்ணெய் வேர்க்கடலை எண்ணெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெயெல்லாம் வந்து அவங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக தலைக்கு தேய்க்கிறது முக்கியமாக எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்களா, இப்போ நம்ம இந்த தாலி புடவை எடுத்து தேவைக்கேற்ற அளவுக்கு நம்ம இப்போ உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா ஏன்னா நேற்று அதே மாதிரி தான் நம்ம புதினா பொடி வந்து அதை தக்காளி சாதம் செய்கிறதுக்கு நம்ம அர்ஜென்ட்டாக தக்காளி சாதம் செய்கிற மாதிரியே ஏதோ ஒன்று செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து காலையிலே ரெடி பண்ணி ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு, காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு டக்குன்னு முடிக்கிற மாதிரி பொடி பண்ணியிருந்தேன். அந்த பொடியை நேற்று நம்ம ஆல்ரெடியும் ஒரு டைம் செஞ்சேன். நேற்று செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சேன். அப்போ வந்து கல் உப்பு தான் போட்டேன். கல் போடும்போது உப்பு கொஞ்சம் சேர்த்து போட்டேன். ஏன்னா சாப்பிட்றவங்களுக்கு சரியாக இருக்கும், உப்பு சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டான உப்பு. அது உப்பு வந்து அரை உப்புக்கு கம்மியாக தான் நான் சாப்பிடுவேன். அதனால் நமக்கு வந்து உப்பாக போச்சு. அது அப்படி இப்படின்னு தயிர் ஊற்றி மேனேஜ்மெண்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு சரி போச்சு. மிக்சியில் போட்டு அடித்து
தோசைக்கு, சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு செம்மையாக இருக்குங்க. ஆல்ரெடி என்னென்னா சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி, மாங்காய் சட்னி, தேங்காய் சட்னின்ற மாதிரி இப்போதைக்கு அதே தான் செஞ்சுருக்கிறோம்ப. தாளிப்போடுங்க சட்னி நம்ம இவங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு கேட்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா, ஒன்றுதான். அந்த வடகம் போட்டோன்னா அப்படியே சும்மா ஒரே ஒரு துளி, அப்பா ஒரு துளி நாட்டு சக்கரை போட்டால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சட்னி, அந்த கார சட்னி எல்லாம் சாப்பிடுங்க பாருங்கள். எங்கள் பையனெல்லாம், பெரிய பையனெல்லாம் அப்பா காரெல்லாம் அவ்வளோ சாப்பிடுவாங்க குழந்தை இல்லை. பெருங்காயம் நமக்கு அதிலே இருக்குது, நான் கொஞ்சம் போட்டுக்கலாம். எனக்கு தேவை இருக்கிறதுனால நான் அதிகமாக போட்டுருக்கேன். கடலப்பருப்பு போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால நமக்கு சின்ன வெங்காயம் இருக்கிறதுனால நமக்கு அதெல்லாம் தேவையில்லை தான். இருந்தாலும் வேலை முடிஞ்சிடுச்சு. இந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா இதை நம்ம வந்து மிக்சியில் போட்டு சட்னி பண்ணி சாப்பிட்றதாங்க. இது சட்னி கொசரம், இது வணக்கட்டுறதுக்கொசரம் தான் நான் இது இப்போ வீடியோ போட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி நம்மக்கிட்ட தாளிப்போடகு வந்து பொடியாக நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிறதும் தனியாக இருக்குது. அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுவும் 1/4 கிலோ 1/2 கிலோ வெயிட்டில் போட்டு அது தனியாக வச்சுருக்காங்க. வாங்கி இந்த மாதிரி சட்னிக்கு யூஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து தாளிப்போடகத்துக்கு யூஸ் பண்ணுறவங்களும் வச்சுக்கலாங்க. அப்படின்ட்டு பை மக்களை இன்றைக்கி வந்து தாளிப்போடகத்தை பற்றி தான், சட்னி பற்றி தான் போட்டிருக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு இதே டேஸ்ட் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாய். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, எல்லாருமே நேற்று நாங்கள்லாம் வியாழக்கிழமை சாய்பாபா சத்குரு தேவரை கும்பிட்றதுனால வியாழக்கிழமை எல்லாமே வீடு வாசல் க்ளீன் பண்ணி, காலையில் விளக்கேற்றலைன்னா கூட டைம் ஆகிடுச்சுன்னா நான் கடையில் போய் விளக்கேற்றிடுவேன். நைட்டு வந்து விளக்கேற்றிடுவேன் சாமிக்கு. அது வந்து நான் எப்போயுமே என்னால் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுட்டு இருக்கேங்க. இந்த கடவுள் நம்மளை எல்லாருக்குமே எல்லா அனுகிரகங்களும் கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து, மெயின் ஆரோக்கியத்தை கொடுத்தாவே எல்லா மனசும் திருப்தியாக இருக்கும். நல்ல எல்லாருமே வேலை சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் செய்வோம்ப, நல்லா இருக்குவோம்ப. ஏன்னா ஆரோக்கியம் இருந்தால் தான் நம்ம உழைக்க முடியும், ஓட முடியும், கடன்களை கட்ட முடியும். கடன் இல்லாதவங்க இன்னும் 4 பேருக்கு உதவி பண்ணுறதுக்கு நல்லா சம்பாதிக்கணும். அதுக்கு கடவுள்கிட்ட நம்ம சர்க்குரு இறைவன் கிட்ட வேண்டி, அந்த அப்பன் முருகப்பெருமாள் கிட்ட வேண்டிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேங்க. பாய் மக்களே.